பார்க்க அழகா இன்னசென்ட்டாக இருக்க இந்த பொண்ணு ஒரு சீரியல் கில்லர்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? என்ன நினச்சுன்னு தெரிஞ்சுக்க முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். இவங்க பேர் கேசி ஆண்டனி. இவங்களுக்கு 2 வயசில் கேலி ஆண்டனின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. இவங்க ஒரு நாள் காணாமல் போயிடுறாங்க. காணாமல் போய் 2 வாரம் ஆச்சுனால கேலி ஆண்டனி அப்பா எங்கே அந்த பொண்ணு, அவள் எங்கே போனா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக எனக்கு எதுவும் தெரியாது, அவள் எங்கே போனான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேஷுவலாக பதில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டெய்லியும் பார்ட்டி பீச்சுன்னு அவங்க இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பாவோ இப்படி சொன்னால் எப்படி, பொண்ணு எங்கே போனாலும் உனக்கு தானே தெரியணும், இது ரொம்ப தவறுன்னு அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போகுது, கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அவளே நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு அந்த பொண்ணை பார்த்துட்டு ரொம்பவுமே டயர்டாயிருச்சு, இதுக்கு மேலே அவளை நான் பார்த்துக்கணும்னு விரும்பலை. ஸோ ஒரு நாள் நான் அவளை கொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணை கொன்று அவளோட பாடியும் தூக்கி வீசிட்டா. அவங்க அப்பா இதை அப்படியே போலீஸை சொல்கிறாங்க. போலீஸ் ஒரு விசாரணை கமிஷன் வைக்கிறாங்க. அதே மாதிரி விசாரிக்க ஒரு போலீஸ் வராரு. அந்த போலீஸ் விசாரித்து அவங்க வீட்டை சுற்றி ஒரு குழந்தையோட பாடியை கண்டுபிடிக்கிறாரு. அந்த பொண்ணை சொல்கிறாரு, எங்களுக்கு தெரியும் நீ தான் அந்த குழந்தை கொண்டுன்னு. உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு, ஓகே நீங்கள் என் கூட படுக்க விரும்புனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அவர் படுத்துட்டு அந்த கேஸை மூடலான்னு பார்க்குறாரு. ஆனால் இது சிபிஐ வரை இந்த கேஸ் பண்ணால அந்த போலீஸையும் சேர்த்து கண்டுபிடிக்கிறாங்க. ஜட்ஜு முன்னாடி உங்கள் 2 பேருக்கு கில்ட்டாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்குமே தண்டனை கொடுக்குறாங்க. பட் என்ன சோகனா 2020 2 பேர் வெளியே வந்துட்டாங்க. இப்போ வெளியே தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், இந்த பொண்ணை என்ன பண்ணலாம்? அழகில் தான் ஆபத்து இருக்குன்னு சும்மாவா சொல்கிறேன்.